அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. ஸ்டோரி ஆஃப் ப்ராஃபிட் மூசா சப்பத் பிரேக்கரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அல் சப்துனா அரபிக்கில் சாட்டர்டேன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் சப்பத்னா ரெஸ்ட்டு கூட அர்த்தம். இந்த ஸ்டோரி எங்கே டேக் பிளேஸ் ஆனதுன்னா அயாலாங்கிற நாட்டில் தான், சீஷோருக்கு பக்கத்தில் சில மீனவர்கள் இருந்தாங்க, வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. அதில் நிறைய நல்ல மக்களும் வாழ்ந்தாங்க. யார் இறைவன் அல்லாவுடைய கமெண்ட் ஃபாலோ பண்ணலையோ அவங்களுக்கு தான் உண்டான பனிஷ்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். யார் பனிஷ்மெண்ட்டுக்கு உள்ளாக்குனாங்களோ அவங்க மங்கி ஏப்ஸாக மாறிட்டாங்க. அந்த ஸ்டோரி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் லைக்கும் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ப்ராஃபிட் மூசா காலத்தில் தான் இந்த ஸ்டோரி டேக் பிளேஸ் ஆனது. சொல்லப்படுது நிறைய மக்கள் கமாண்டை ரியலாக ஃபாலோ பண்ணாங்க, அனுசரிச்சும் போனாங்க. ஆனால் சில மக்கள் வயோலேட் பண்ணிட்டாங்க சப்பத் லாவை. அதாவது இறைவன் சொன்னார், சாட்டர்டே அன்னைக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, ஃபிஷ்ஷிங் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் சில மக்கள் அந்த லாவை பிரேக் பண்ணாங்க, ஃபிஷ்ஷிங் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா நெட்டை எடுத்து ஃப்ரைடே நாளில் நிற்க வலைய வச்சு அதுக்கப்புறம் சாட்டர்டே ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டு சண்டே அந்த மீனை எடுத்தாங்க. இறைவன் சொல்ல லாவை, டிவைன் லாவை அவங்க பிரேக் பண்ணது இறைவன் பயங்கர ஆங்கிரிப்பட்டார். அதுக்கப்புறம் தான் இறைவன் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் சிவியர் கொடுத்து மனிதர்கள் இருந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி மங்கி ஏப்ஸாக மாற்றிட்டாங்க. சொல்லப்படுது 70,000 பீப்புள் மங்கி ஏப்ஸாக மாறி அப்படியே அந்த விராத்லேயே இருந்து, அந்த பனிஷ்மெண்ட்லேயே இருந்து இறந்து போனதாக சொல்லப்படுது. இது நடந்த ரியல் ஸ்டோரி. இந்த ஸ்டோரினால் மாரல் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, எப்போவுமே ஒபீடியன்ஸி நம்ம கீப் அப் பண்ணிக்கணும். எது செய்யக்கூடாது இருக்கோ அது செய்யக்கூடாது தான். இறைவனுக்கு எப்போவுமே நாம் சாதகமாக இருந்து தான் வாழ்ந்து ஆகணும். இந்த உலகத்தில் நிறைய நமக்கு ப்ராவிஷன் கொடுத்து வாழ வைக்கிற இறைவனுக்கு அவர் சொல்கிற கட்டளையை நம்ம ஃபாலோ பண்ணாமல் விட்டால் அது மிகப்பெரிய டிசாஸ்டருக்கு தான் போய் எண்டாகும். ஸோ டிஸ்ஒபீடியன்ஸ் பண்ணாமல் நாம் வாழணும்னு சொல்கிறதுக்காக தான் இது மிகப்பெரிய சாட்சியாக இருக்குது. ஷேர் செய்யவும்.